இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சின்னத்த என்ன லக்ஷ்மி, சாப்பிட்டது சரிக்கலையா? இப்படி கத்துற? நான் கத்துறது மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது. நீங்க பண்ண கேவலமான காரியம் உங்களுக்கு தெரியலையா? ஏய் லக்ஷ்மி, மரியாதை குறைவா பேசுற. உங்ககிட்ட நல்ல குணம் குறைஞ்சா என்கிட்டயும் மரியாதை குறையும். என் சொந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை குறைஞ்சா நான் உங்களுக்கு கொடுக்கிற மதிப்பு குறையும். என்ன தேவயானி, என்ன ஆச்சு? அந்த பழைய ஸ்டோர் ரூம்ல தங்கி இருக்கல்ல, அதான் மண்டக்குள்ள ஏதோ புழு நுழைஞ்சு பைத்தியம் ஆயிட்டா போல இருக்கு. பாருங்க சின்னத்த, வாயை கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வச்சிருந்தா ரொம்ப நல்லது. லக்ஷ்மி, இப்போ உனக்கு என்னதான் ப்ராப்ளம்? என் தங்கச்சியும் தம்பியும் என்ன பார்க்க வந்தா அவங்கள கூப்பிட்டு உள்ள கூட உட்கார வைக்காம செருப்பு ஸ்டாண்டு கிட்ட குப்பை தொட்டி கிட்ட அவங்கள நிக்க வைக்கிறீங்களா? என் மேல இருக்க கோவத்தெல்லாம் நீங்க அவங்க மேல காட்டுவீங்களா? வாட் இஸ் திஸ் மாம்? யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? விவேக், நீ வாய மூடு. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு நீ சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்ல தேவயானி, ஜானவியும் நானியும் வாசலுக்கு வெளியே நிக்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? அவங்கள வீட்டுக்குள்ள விட்டா உன் சொத்து ஏதாவது குறைஞ்சிருமா? நீங்க என்ன இப்படி பேசுறீங்க மாமா? அவங்க அக்காவை தேடி வந்தாங்க. லக்ஷ்மி வீட்ல இல்லன்னு சொன்ன. அக்கா வந்தாதான் உள்ள வருவோன்னு 2 பேரும் வாசலே நின்னுட்டாங்க. அவங்க பிடிவாதம் பிடிச்சத பார்க்காம என்னோட நல்ல குணத்தை கேள்வி கேக்குறீங்களே. சின்னத்தா உங்ககிட்ட சொல்ற எல்லாமே போய் தான் மாமா. சின்னத்தையும் மனிஷா அக்காவும் எங்களை வீட்டுக்கு வரக்கூடாதுன்ட்டாங்க. வெளியவே நிக்க சொன்னாங்க.